ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லெஜெண்டேரியம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சிட்டியில் இருக்கிற லெஜெண்டேரியத்துக்கு வந்திருக்கோம். வாங்க இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ரூம் நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து சூப்பராக நின்றுட்டுருக்காரு, ஒரு ஜென்டில்மேன். இவங்களெல்லாம் டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரியலாகவே ஃபீல் ஆகும். ஸோ இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ரொம்ப காலமாக உட்காந்துருக்காரு போல். இவர் பக்கத்துலேயே இன்னொருத்தர் நின்றுட்டுருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியலை. அங்கே பாருங்கள், அந்த கிளாஸ்குள்ளே வந்து இந்த படத்தில் எல்லாம் வாருக்கு போகும்போது ஃபேஸில் போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ பழைய சைக்கிள் நிற்குது, அந்த பக்கம் பழைய வாட்ச்சு, ஃபோன், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு மியூசியம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதி மனுஷனோட ஸ்கெல்டன், பாதி ஒரு அனிமலோட ஸ்கெல்டன் மாதிரி இருக்குது. அதுக்கும் ஏதோ ஒரு ஸ்டோரியெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. நான் அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. ஆனால் இந்த மியூசியத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மிரரில் என் முகம். ஸோ இங்கேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஃபன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து தொட்ட ஷாக் அடிக்குது. இந்த மாதிரி 3 மேஜிக்கல் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன். இது வந்து நாம் சென்டரில் கை வச்சு இன்னொருத்தவங்களை தொட்டால் அந்த ஷாக் வந்து நம்மளால் அந்த இடத்த வந்து ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு சிறுன்னு ஷாக் அடிச்சுது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு அது பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் தொடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அது என்னோடய பேபி, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. எனக்கு நல்லா சிறுன்னு எர்த்து அடிச்சுது. எனக்கு வேணாம் அப்படின்னாலும் விடலை. ஆக்சுவலாக இது மாதிரி 3 இருக்குது. பட் இதில் தான் இந்த ஃபீல் இருக்கும், மற்றதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஃப்ராகெல்லாம் வந்து ஒரு ஸ்பூனு, கோம்பெல்லாம் வந்து கடிச்சு பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒன்றுமே பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம எதை பார்க்குறது அப்படின்னே தெரியாது. நல்லா பண்ணியிருக்காங்க, செம்ம க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு லேம்பு, அது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். அந்த இதுவும் பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மேஜிக் இருக்குது. இது வந்து பழைய கால கண்ணாடி அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், எதோ இருக்குது. ஸோ இங்கே மோஸ்டான டிசைனில் பள்ளி மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி. அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னு என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஒட்டி வச்சுருப்பாங்க, நமக்கு வந்து எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு சீக்ரெட் ரூமும் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ரூம் தான், நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிறோம். ஆனால் இதுக்குள்ளே எங்கே அந்த சீக்ரெட் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்கே எங்கேயோ தான் நான் பார்த்தேன். எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னா இங்கே தான் அப்படின்னு தோணுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக கபோர்ட் மாதிரி இருக்குது இல்லையா, இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இதான் டோரு. ஸோ இந்த சீக்ரெட் டோரை வந்து கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த ரூம்குள்ளே போக முடியும். இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனாக 6 ரூம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு வந்ததுமே எங்கே சீக்ரெட் ரூம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. நானும் இங்கே எல்லாம் தொட்டு பார்த்தேன், இழுத்தழுத்தான் பார்த்தேன், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதுதான் டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணார். ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வெளியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னொரு மேஜிக்கல் இது ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணாருது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க ஒன்று பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி நேச்சுரலாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சது. இப்போ நம்ம சீக்ரெட் டோர் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்னோ தான். இந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து இப்போது துபாயில் பயங்கரமான வெயில் கொளுத்திட்டுருக்கு, சம்மர் அப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வெளியே போய் அவுட்டோரில் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. இன்டோரில் இங்கே இப்படி வந்தீங்கன்னா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்படி ஒரு குளிராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பயங்கரமான ஒரு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போது இதெல்லாம் அவதார், அதுக்கு 3 கண்ணெல்லாம் இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் இது என்ன பேய் பங்களாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயங்கரமாகவும் இருந்துச்சு. அதோட பக்கத்தில் அவ்வளோ வந்து நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்க்கும்போது அதில் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பக்கத்தில் இருக்கிற மியூசிக் ஆகட்டும், ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க,
இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். என்னோடய பேபி பயப்படுவா அப்படின்னு நினச்சேன். பட் பேபி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த புக்கில் வந்து எல்லாமே இருக்குது டீட்டெயில்டாக இதை பற்றியெல்லாம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து தொட்டு பார்க்கும்போது பேர்ட்ஸோட ஃபெதர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பேர்ட்ஸோடது. அது வந்து டைகரும் ஈகிளும் சேர்ந்த மாதிரி. அந்த மாதிரி இது ஒன்னொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ டச் பண்ணும்போது வந்து அது அந்த சிலிக்கான், ரப்பர் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீலில் வரும். அது எல்லாமே வந்து இந்த லேடிஸோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அதெல்லாம் இனி அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தாலும், இதெல்லாம் இப்படி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது இருந்தாலும், அதுக்கப்புறமா அது நல்லா இருந்துச்சு. இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் ஒன்னொன்றுமே வந்து நம்ம உத்து பார்த்தோன்னா, ஒரு இது வந்து ஸ்கெல்டன் இருக்கும், இல்லை அது மேலே ஒரு அனிமல்ஸ் ஆகட்டும், அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குது. ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு எதை பார்க்குறது அப்படின்னு தெரியாது. நம்ம நார்மலாக வந்து பார்த்துட்டு போனோன்னா தெரியாது. மறுபடியும் அதை பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் உட்காந்துருக்காங்க. அது வந்து அப்படியே ஒரிஜினல் பொண்ணு மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணு ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. இதெல்லாம் பாருங்கள், அந்த சிலிக்கான் டச் பண்ணால் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம பார்த்துட்டே போனோன்னா இங்கே இந்த தான் நான் சொன்னேன், அந்த புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பேஜெல்லாம் திருப்பலாம் முடியாது. அந்த புக்கில் வந்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி அதோட நேமு அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் படிக்க நிற்கலை. நான் வந்து ஜஸ்ட் அதோடய பேர் மட்டும் பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போனேன். ஸோ அந்தளவுக்கு படித்து புரிஞ்சு அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல. நான் பாட்டுக்கு அப்படியே போனேன். எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு, அடுத்தடுத்த ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வாள் மாதிரி என்னோடய பொண்ணு என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா. இங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்பு மாதிரிலாம் இருந்துச்சு இதுக்குள்ளே. ஸோ இது என்ன அப்படின்னு புரியலை. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்னோ ரூம் முடிஞ்சு இந்த ரூம் வந்து இன்னும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரூமு, டைனிங் டேபிள் அந்த மாதிரி இருக்கும். இந்த பெட்டில் வந்து யார் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பிரின்சஸ். நானும் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்த்தேன். ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்படி பொண்ணு மாதிரி இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம மனுஷங்களோட தொட்டை எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த பிரின்சஸ். ஸோ ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படின்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா அந்த புக்கில் போட்டிருக்காங்க ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாகவே ஒருத்தங்க பெட்டில் படுத்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படி. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த ஸ்லீப்பிங் பிரின்சஸை காவலுக்கு இருக்காங்க. ஸோ இவர் யாருன்னு தெரில. இவர் வந்து எதையோ ஒன்று குத்தி அது ஸ்கெல்டனாகி கிடக்குது. அவரை சுற்றி வந்து அந்த சேர் ஃபுல்லாக ஸ்கெல்டனில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் ஸ்கெல்டனை குத்திட்டு இருக்காரா, இல்லை அவர் குத்துன ஆள் ஸ்கெல்டன் ஆகிட்டாரான்னு தெரில. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கிங்கு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் அவங்கள டச் பண்ணும்போது நம்ம மனுஷனை தொடுற மாதிரியே இருக்குது. அவங்க தலையை நான் திருப்பி பார்த்தேன். மறுபடியும் அவங்க நம்மள தான் இந்த பக்கம் திருப்புறாங்க. என் ஹஸ்பண்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்னு சொல்கிறான். டே அது பொம்மைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பொம்மை எதுக்குலாம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஃபுட்டு சாப்பிட்றாங்களே, அவங்கள சாப்பிட விடு, நாம் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டைனிங் டேபிள் இங்கே நிறைய ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இவங்களுக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டேபிளில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் இந்த டேபிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்ட்ஸ் விளையாண்டுருக்காரு ஒருத்தர். அவருக்கு வந்து 3 கண் இருக்குது. அவரோட ஃப்ளைட்டில் வந்து ஸ்கெல்டன் வச்சுருக்காரு, கார்ட்ஸ் விளையாண்டுருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து லைட் வெளிச்சத்துக்காக பிடிச்சிட்ருக்காரு. ஒரு விசிறி வந்து அவர் பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். நல்லா உத்து பார்த்தா ஒரு ஃப்ராக் வந்து வாயில் கடித்து அந்த விசிறியை பிடிச்சிட்ருக்கோம். ஸோ இவரோட 3 கண்ணு மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு அவதாருக்கு வந்து 3 ஐஸ் பார்த்தேன். ஸோ இவருக்கும் நெட்ரிக் கண் ஒன்று திறந்துருக்கு.
கார்ட்ஸ் விளையாடும்போது கவனமாக விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லா கண்ணையும் திறந்து வச்சு பார்த்துட்ருக்காரு பாருங்கள். நாம் 2 கண் வச்சுட்டே கார்ட்ஸ் விளையாடும்போது நம்மளோட ஒரு கண் பக்கத்தில் இருக்கிறவன் கார்ட்ஸ் மேலே தான் இருக்கும். ஆனால் அவர் 3 கண் வச்சுட்டு விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னமோ இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மாதிரி ஆளுங்க அந்த லேடியை அந்த பிரின்சஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்டு நிற்கிறாரு பாருங்கள். எவ்வளோ பெரிய பாடி கார்டு. இவர் தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், வேறு உன்ன மாதிரி ஆளை வந்து துரத்துறதுக்கு தான் இந்த பாடி கார்டு நிற்கிறாங்க அப்படின்னு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கெலிட்டன் தான். ஸோ நிறையா அதோட மண்டையோடுகள் வந்து கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சேர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நான் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து அவங்க எனக்கு வந்து இது புகையாக போட்டுவிட்டாங்க. திருவிளையாடல் சரஸ்வதி சபதத்தில் வர மாதிரி புகையாகவே இருந்துச்சு. புகை மூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே எல்லாமே பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த பள்ளி வந்து பிடிக்கவே முடியாது. அந்த பள்ளி மாதிரி எது இருந்தாலுமே எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எதை பார்த்தாலுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் ஒரு பக்கம் கன்னு, அந்த மாதிரி வால் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் வந்து இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு வேறு எனக்கு பயங்கிறனாலே அவளுக்கு பயம் இல்லை. ஆனால் வந்து மம்மி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்னை கூப்பிட்டு காட்டிகிட்டு இருந்தா. சரி இந்த ரூம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ரூமுக்காவது போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோ ரூம் முடிஞ்சு, அப்புறம் இவங்கெல்லாம் ப்ரின்சஸ் எல்லாம் இருக்கிற ரூம் முடிஞ்சு, அதுக்கப்புறமா நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். ஸோ இப்போ நாம் அந்த க்ரீனரியாக இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது பாருங்கள், அப்படியே ஸ்டோன் மேன் ஃபேண்டாஸ்டிக் 4ல் வர மாதிரி அந்த ராக்காக இருக்குது இவர் மேலே. இவரை பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் ஸ்டோன் சைலண்ட் அப்படின்னு போட்டிருந்தது அவரோட பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க யார், இவங்க ஒரு ஃபேரி, அவங்க அது ஏதோ ஒரு ஃபேரி அப்படின்னு போட்டிருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது வந்து ஒரு கிராண்ட் மதர், வயசான ஓல்டு லேடி. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியல, ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியலை. சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவரோட ஃபிங்கர்ஸை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபிங்கர் பாருங்கள், நான் தொட்டதும் ஆடுது. ஐயோ நாமன்னு சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கரை அங்கேயே வச்சுட்டு, நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். அவரோட ஃபிங்கர் வேறு லைட்டாக உடஞ்சிருச்சு. நான் கிடையாதுங்க, நான் கிடையாது, ஆல்ரெடி உடஞ்சி தான் இருந்தது. சரி நாம் டேமேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பக்கம் வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா மெர்மைடு ஒருத்தங்க நிற்கிறாங்க பாருங்கள். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர்மேன் ஒருத்தர் வாட்டருக்குள்ளேயே உட்காந்துருப்பார். அவரை சுற்றி நிறையா மீன் போயிட்டுருக்கு. வாட்டரோட எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்இடி ஸ்க்ரீனில் வந்து அவங்க இப்போ ஆன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆன் பண்ணதும் அதுக்குள்ளே ஃபிஷ் எல்லாம் இப்படி வருது. இதுதான் வாட்டர்மேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூனிகார்ன் இருக்குது. யூனிகார்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த யூனிகார்ன் மூவியில் வர மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ரின்ஸஸும் இந்த யூனிகார்ன்லாம் பார்க்கும்போது ஒரு க்யூட் ஃபீல் வந்துச்சு. சிலதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு ஃபீலாக இருந்தது. சிலதெல்லாம் வாவ் அப்படிங்கிற அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலதெல்லாம் கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் வந்து நாட்டி, இவர் பேர் வந்து நாட்டி. நாக்க பாருங்கள், நடுவுன்னு நீட்டியிருக்காரு. இவர் பேர் நாட்டி அப்படின்னு போட்டிருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் உடனே என் பொண்ணு மாதிரி நாட்டின்னு சொல்ல, நான் நாட்டி கிடையாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அட சண்டை போடாதீங்க ஏட்டியா, வாங்க அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்திட்டு அடுத்தது போனால், இவர் வந்து அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபானா என்னமோ போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாருங்க 4 கை. ஒருத்தர் 4 கையில் இருக்கார், ஒருத்தர் வந்து ஒரு பூதம் 6 கையில் இருக்குது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நமக்கெல்லாம் வந்து இந்த 2 கையெல்லாம் பத்தாது, ஒன்று 4 கை வேணும், இல்லைன்னா இவங்க மாதிரி 6 கை இருந்தால் தான் நமக்கு வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அவர் கையில் இருக்கிற மோதிரம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சில மூவிஸ்லலாம் வந்து பேயோட மோதிரம் எடுத்துகிட்டு வந்ததும் பேய் நம்ம கூடயே வந்துடும்ல, அந்த மாதிரி பயந்துட்டு மறுபடியும் திருப்பி அவருக்கே போட்டு விட்டுட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தவங்களோடதெல்லாம் எடுத்து உங்களுக்கே நான் கொடுத்துட்டேன், என்னை தேடி வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு
எனக்கு அந்த மூவியோட இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஏதாவது அவரோட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பூதம் என்ன தேடி என் வீட்டுக்கு வந்துருமோன்னு பயத்தில், தம்பி எல்லாமே உங்ககிட்டயே கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இவங்கள மாதிரி கை இருந்தால் 2 கை குழந்தைக்கு, 2 கை ஹஸ்பண்டுக்கு, 2 கை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, எனக்கு மேக்கப் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்கெல்டன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இவர் யார், இவர் தான் லிசார்ட் மேன். இவரை பார்த்தது எனக்கு லிசார்ட்னால என்னமோ மாதிரி இருக்குது, எனக்கு இது பார்க்க வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேறு ஒரு பெரிய ஸ்கெல்டன் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக க்ரீனரி, ரொம்ப அந்த அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனால் அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி, ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டோடு இதை முடிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பர் சூப்பர் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உட்காந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அங்கங்கே சேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, ரொம்ப க்யூட்டாக இருந்தார். நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தேன். நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடினேன். அவர் கையெல்லாம் ஆடுது வருங்க. இது வந்து அப்படியே மரம் மாதிரி இருக்குது, மரத்தில் கை கால் முளைச்சா இப்படி இருக்கும். அதுக்கு பேரே வந்து உட்டி சம்திங் என்னமோ இருந்துச்சு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ஹார்ஸ் மேலே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்க காலில் ஆட்டி பார்த்தா பாருங்கள், காலெலாம் எப்படி ஆடுதுன்னு. ஸோ அது வந்து அழகாக இருந்தது. அதோட தலையில் இருக்கிற க்ரௌன் வேறு வந்து விழுந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் நீ காலாட்டி தான் அப்படின்னு சொன்னார். ஐயோ இது எப்படி மாட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த க்ரௌனை வந்து எப்படியோ போட்டு விட ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் என்னோடய ஹைட்டுக்கு அது எட்டலை. சரி என்ன பண்ணுறதுன்னு அங்கேயே வச்சிட்டேன். ஐயோ ஐயோ அவங்க யாராவது பார்த்தா நம்மளை திட்டிடுவாங்க, வா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஓடுறேன். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் பெட்ரூமில் ஒரு ஆள் படுக்கிறத பார்த்தீங்க, டைனிங் டேபிளில் ஒரு ஆள் சாப்பிட்றத பார்த்தீங்க, ஒரு டேபிளில் உட்காந்து விளையாடுறத பார்த்தீங்க. இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே போகிறோம். அங்கே ஆனியன் கார்லிக் எல்லாம் வச்சுருக்காங்க. யாரா இந்த பசங்க இடையில வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஒரு பெல் வச்சுருக்காங்க. இந்த பெல் எதுக்குன்னா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு டிங் டாங் அப்படின்னு அடிக்கிறதுக்கா என்னன்னு தெரியலை. உள்ளுக்குள்ளே வந்து ஒன்று குக்கிங் நடந்துட்டுருக்கு. ஆனால் பசங்க இருக்காங்க, எனக்கு இடம் தர மாட்டேங்கிறாங்க. அட போங்கடா பசங்களா, எனக்கு இடம் தர மாட்டேங்கிறீங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்கள் குக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்தேன். எல்லாருமே பார்த்தாச்சு. கிச்சன் ரூம் பார்க்காம எப்படி, இங்கே கார்லிக்கு ஆனியனு அது மட்டும் கிடையாது, உள்ள சிக்கன் பீஸு, ஒரு போனு, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸு எல்லாமே குக்கிங் நடந்துகிட்ருக்குது. ஆக்சுவலாக இவங்க குக்கா இல்லை இவங்களுக்கு நாம் குக் பண்ணி கொடுக்கணுமான்னு தெரில. ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். என் பேபி நானும் குக் பண்ண வரேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்தால் அவளையும் கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா நான் சுற்றி முற்றி பார்த்தால பள்ளியாக இருந்தது. ஐயோ ஒரு ரூமில் பள்ளி இருந்தாலே வரமாட்டேன், இங்கே எங்கே பார்த்தாலும் பள்ளி மாதிரியே இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், அதுக்கப்புறம் போனு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்து சரி இவங்க எப்படி என்ன குக் பண்ணுறாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, வா இந்த ரூம்லேருந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அது எல்லாமே பள்ளி கிடையாது, ஒரு சிலது பள்ளி, பாக்கியெல்லாம் அர்னான் அந்த பள்ளியோட கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் இருந்துச்சு. அதை பார்த்த போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து நமக்கு வந்து ஒழுங்காக டோர் ஓப்பன் பண்ணி போகலாம். ஆனால் நானும் என்னோடய குழந்தையும் குனிஞ்சு கீழே திறந்து கீழே இருக்கிற ரூமு வந்து டோர் ஓப்பன் பண்ணோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை இப்படியும் ஓப்பன் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணார். ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னன்னு தெரியலை. அங்கே ஒரு அம்மா வந்து 2 கையை நீட்டி இப்படி நிற்கிது. அந்த அம்மாவை கட்டி போட்டிருக்காங்களா இல்லை அந்த அம்மா இப்படி வந்து நிற்கிதான்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்பிள் எடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்து, சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மெதுவாக வெளியே வந்தேன். இந்த ரூமில் வந்து ஆப்பிள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு ரூமு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நிறையா கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட் கேரக்டர் எது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்கேருந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இனி அடுத்தது போகிறோம். அதோடு முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் கிங் அண்ட் குயின் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கெட்டப்பில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இனி வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து போக போகிறோம். அடுத்த ஒரே ஒரு ரூம் தான். அதில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சேர் இருக்குது.
யாருடா நீ மேலேருந்து எட்டி பார்க்குற அப்படின்னா பாருங்கள், அங்கே 2 பேர் எட்டி பார்த்துட்ருக்காங்க. இவர் ஒரு மாதிரி போஸ் கொடுத்து உட்காந்துட்ருக்காரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சேர் இருக்குது. கிங் அண்ட் குயினோட சேர்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நீலாம்பரி மாதிரி போய் போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது பக்கத்தில் இருக்க கிளாத்ஸ் எல்லாம் வச்சு தலையிலெல்லாம் டிசைன் பண்ணி எல்லோரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது எப்படி போடுறதுன்னு தெரியலை. என் பொண்ணுக்கிட்ட சேர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் உடனே அங்கே பாரு அப்படின்னாரு. நானும் என்னமோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் அவர் அங்கே இருக்கிற கிளாத்ஸ் எல்லாம் வச்சு நீயும் ஹெட்டிலெல்லாம் போடு, அவங்க அது மாதிரி ஒரு டிசைனாக பண்ணேன்னா நானும் ஃபோட்டோக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அது என்ன பண்ணுறது எப்படி போடுறதுன்னு தெரியல. மற்றவங்களாம் அந்த மாதிரியெல்லாம் அது வியர் பண்ணிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு வெளியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான கஃபே. ஸோ இங்கே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கஃபேல வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பார்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட பேபிஸோட பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், வேறு நீங்கள் என்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் இங்கே பண்ணலாம். அவங்க வந்து ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கத்த லுக்கே வந்து பயங்கர எனக்கு வந்து வேற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற சேர்ஸ் ஆகட்டும், அங்கே அவங்க வாலில் பண்ணியிருக்க டிசைன் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த லிஜெண்டேரியம் வந்து இந்த மியூசியம் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மியூசியத்தில் வந்து நீங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இந்த கஃபேல வந்து அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே சுற்றிலும் பார்க்க இந்த வால்ஸ்லலாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து அந்த பள்ளி பிடிச்ச மாதிரி இருக்குது. என் பொண்ணு மறுபடியும் என்ன பயப்படுத்துறதுக்காக அங்கே பாரு மம்மி அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. அவ்வளோதான் ஃபைனலி. சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் எதுவும் சொல்லலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கும் எனக்கும் வந்து வாய்ஸ் சிங்கே ஆயிருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக பேசி வீடியோ எடுத்திருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் அதில் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனைனால. அதனால் மறுபடியும் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.